மெட்ராஸ்காரன் படம் பார்த்தோம். நல்லா இருந்தது. கலேசு சார் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ஹீரோவும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோயினும் 2 பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. பாட்டு செம சூப்பராக இருந்தது. சாங்ஸு நல்லா இருந்தது. ஃபைட்ஸ்லாம் செம சூப்பராக இருந்தது. ஃபைட் சீன்ஸ்லாம் ரியலாக நடக்கிற மாரி இருந்தது. ஃபைட்ஸ்லாம் ரிவெஞ்ச் தான். இப்போல்லாம் பசங்க எல்லாம் பார்க்க வேண்டிய படம். இப்போல்லாம் பசங்களாம் வந்து ரொம்ப திமிரா இதெல்லாம் பண்ணின்னு இருக்காங்களா. இதெல்லாம் வந்து இந்த பசங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுமாரிலாம் நடந்து கூடாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு இப்போல்லாம் பசங்களாம் பார்க்க வேண்டிய படம் இதெல்லாம். நல்லா இருந்தது. சூப்பராக காதல் சடுகுடு சூப்பராக இருந்தது. அந்த சாங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சாங்ஸ் வந்து நல்லா இருந்தது. தை தக்க கல்யாணம் சூப்பராக இருந்தது. அது மனசுலே அப்படியே நிற்கிது அந்த சாங்ஸ் ஃபுல்லாக. படம் செம்ம பயங்கரமாக இருக்குது. படம் போகிறதே தெரில. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு நினச்சியே பார்க்கத்தான் இருக்குது. நல்லா இருந்தது. ட்விஸ்டெலாம் சூப்பராக இருந்தது. மெட்ராஸ்காரன் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ராஸ்காரனுக்கு என்னென்ன ஆகக்கூடாதோ அதெல்லாம் ஆயிடுச்சு. அதில் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆஃப் த மூவி வந்து லைக் வந்து ஒரு ஸ்மூத்தாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக சாங் வைபும் நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அண்ட் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளே வந்து லைக் அந்த ஃபிலிம்லோட அப்படியே ட்ராவல் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக லைக் மெட்ராஸ்காரன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து போய் லைக் புதுக்கோட்டையில் தான் வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக ஸ்டோரி ரன் ஆகுது. பட் இஸ் கம்மிங் லைக் அங்கேருந்து அவர் மெட்ராஸில் போயிட்டு கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணி இங்கே வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு வந்திருக்காரு. ஸோ அதனால வந்து எல்லாருமே என்னாச்சுன்னா எங்கேருந்து வந்திருக்காரா மெட்ராஸ்காரன் அந்த இது வந்து த்ரூ அவுட் ஃபிலிம் போன மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக கலை ஆப்வியஸ்லி லைக் வந்து அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. ஸோ அப்படியே அவரும் வந்து ஃபிலிம் த்ரூவாகவே போயிருந்தார். ஆக்சுவலி ஐஸ்வர்யாவோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதுவுமே தெரியல. பட் எண்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் நல்லா காமிச்சிருக்காங்க. லைக் கிளைமேக்ஸில் இட்ஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக்ங்க. ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் சாங்குக்கும் செகண்ட் சாங்குக்கும் அப்படியே வந்து இட்ஸ் அ வெரி டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வேற லெவலாக இருந்தது. நல்லா இருந்தது. ஷோர் மெட்ராஸ் படம் நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது. வந்து எப்படி இருக்காங்கன்னா ஐஸ்வர்யா வந்து கிளாமராக தான் பண்ணியிருப்பாங்க. இதில் ஓம்லியாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. வேறு லெவல். ஃபேமிலியோட குடும்பத்தோட சில்ட்ரன்ஸோட எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். ஃபைட் ஆக்ஷன்லாம் செம்மையாக இருக்குது. சாங்ஸும் செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல். ஆமாம், மெசேஜ் வந்து உங்களுக்கு இந்த படம் பார்த்தா உங்களுக்கே பிடிக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து வேறு அஜித் வீரோ என்ன சொல்கிறது விஜய் மாதிரியோட இது ஓம்லியாக நல்லா சூப்பராக பண்ணி கிராமத்து சப்ஜெக்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஓகே, என்ஜாய் பண்ணி பாருங்கள். நான் மெட்ராஸ்காரன் மூவி சூப்பராக இருக்குண்ணா. ஹீரோ ஷானிகானும் கலையரசனும் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக இருக்குது. இந்த ஸ்டோரியில் பார்த்தா அடுத்து ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. அது என்னென்ன சீன் பார்க்கலாம். நல்லாயிருக்கு. 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் வேறு லெவலில் இருக்குது சார். சாம்சியஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. ஓகே. படம் ஒரு நல்ல ஒரு எமோஷனல் ஸ்டோரி சார். நல்லா வந்து நம்ம ஒரு கணிப்போம். இது வந்து வேறு மாதிரி ஒரு ட்விஸ்டான கதை சார். இது நல்லா வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு நல்ல பொங்கலாக இருக்கா இது வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யாவும் நல்ல ஆக்டிங்கு, கலையரசும் நல்ல ஆக்டிங்கு, ஷேனிகம் நல்ல ஆக்டிங். இவர் ஒரு போட்டி போடுறாருன்னா ஷேனிகம் ஒரு போட்டி போடுறாரு. அதுக்கு ஈக்குவலாக கலையரசு போட்டி போடுறாரு. நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மூவி சார். இது ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். மெட்ராஸ்காரன் படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் குழந்தைங்களோட. 2வது ஐஸ்வர்யா மேடம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. வில்லேஜ் கேரக்டர் சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு மாடலிங்காக பார்த்தோம். அவங்கள வில்லேஜ் கேரக்டர் செம்மையாக இருக்குது. அப்புறம் எல்லாம் நல்லாயிருக்கு. படம் நல்லா இருக்குது சார். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் சார். கண்டென்ட்னா ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் சார். அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அவங்க சொல்கிற மெசேஜ் ஓகே. எது யாரும் வந்து என்ன பழி உணர்ச்சி அந்த மாதிரி எது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். அது படம் பார்த்தா தான் சொல்கிறேன். நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்புறம் படம் பார்க்குறவங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும்ல. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறது ஒரு எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர். அந்த மாதிரி அவரும் இந்த மாதிரி நடிச்சிருக்காருன்னா யோசிக்க வேண்டியது. ஏன்னா அவர் ஹீரோ நம்ம ஒரு இதில் பார்த்துட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேரக்டர் பண்ணும்போது நல்லாயிருக்கு பார்க்க. மெட்ராஸ்காரன் வந்து எல்லாருமே அப்படி தான் திங்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம மெட்ராஸ்காரன்ற போது வந்து கொஞ்சம்
லோக்கலாகவும் அந்த மாதிரி தான் காமிப்பாங்கன்னு நினச்சிருப்போம். ஸோ கேங்ஸ்டாராக அந்த மாதிரி தான் காமிச்சிருப்போம். அது என்ன காமிச்சிருக்காங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு யங்ஸ்டார்ஸ் எல்லாருக்குமே நடக்க வேண்டியது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஜாப் முடிச்சுட்டு அவன் ஒரு சின்ன லவ் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செட்டில் ஆகிறது தான் நம்ம எல்லாருக்குமே ட்ரீம் காணுவோம். ஆனால் ரியலாக அந்த லைஃப்பில் பார்த்திங்கன்னா சடனாக ஏதோ ஒரு ப்ரோக் ஆன மாதிரி எல்லாமே கிடைக்காம போகிறது வந்து ஒரு எல்லாமே லைஃப்பில் ஒரு கெட்ட கனவாக ஒரு பார்த்துருப்போம். ஸோ அது ரொம்ப பெயினான விஷயம். வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு பார்க்கலாம், சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும். செகண்ட் திங் பார்த்திங்கன்னா ஒரு அப்பா நம்ம இருக்கும்போது எதுவுமே தெரியாது, அப்பான்ற ஒரு கேரக்டர் இல்லாதப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே பெயினாக அது தெரியும். ஸோ அது ரொம்ப அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலாக அவங்க 2010 நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு வேறு லெவல் பண்ணிட்டாங்க அவங்க. காதல் சடுபுடு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது காதல் சடுபுடு அந்த சாங் கேட்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் ரீமேக் ஆகி எல்லாருமே அந்த சாங் போடும்போது எல்லாருமே அந்த சாங்கை சேர்ந்து பாடிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா தான் இருந்தது. நானும் அந்த டைட்டில் தான் ப்ரோ படம் பார்க்க வந்தேன். மெட்ராஸ்காரன்னு பேர் வச்சுருக்காங்க, நம்ம மெட்ராஸ் பார்ட் 2 மாதிரி இருக்கும் போல் இந்த படம். கலைசன் வேறு நடிச்சிருக்காருல்ல, ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன். ஆனால் படத்தில் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. எதிர்பார்ப்பை விட ரொம்ப திருப்தியாக தான் இருக்குது படம் பார்க்குறதுக்கு. நிறைய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, நிறைய இடன் இது வச்சுருக்காங்க, சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க. படம் பார்க்கும்போது அந்த சஸ்பென்ஸ்லாம் ரிவீல் ஆகும்போது ஈஸியாக நம்மளுக்கு புரியுது. இந்த படம் நிறைய படம் வந்து ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, ஆனால் புரியாது, எத்தனை வாட்டி பார்த்தாலுமே புரியாது. இந்த படம் பார்க்கும்போது ஈஸியாக புரியுது நம்மளுக்கு. கெஸ் பண்ண முடியுது, இப்போ ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. இந்த சீனை ஒரு வேளை அப்போ இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னும் போது நம்ம கெஸ் பண்ணியிருப்போம், ஆனால் இவங்க பண்ணலன்ற ஒரு ட்விஸ்ட் அங்கே வரும். அதுதான் படத்தில் ஹைலைட்டு. நம்ம கெஸ் பண்ணுறது அந்த படத்தில் இல்லை, அவங்க ஒன்று வச்சுருக்காங்க அதுதான் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸில் தான் அந்த படம் ரிவீல் ஆகும். கிளைமேக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைலண்ட்டாக ஒரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு சொல்ல வராங்க. அதில் ஹீரோயின் ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்காங்க அவங்க பார்க்குறதுக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து நம்ம தமிழ் சினிமா நிறைய படம் பார்த்துருக்கேன், அவங்களோட ஆக்டிங் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அவங்க ஆக்டிங் தான் சொல்ல போனால் இந்த படத்தில் அவங்க தான் கதையே. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அவங்களோட கதை தான் படத்தில் ஃபுல்லாகவே போகுது. வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ப்ரோ. அவர் பிஜிஎம்லாம் தெரிக்க விட்டார். எனக்கு தெரிஞ்ச அவர்லாம் பெரிய பெரிய படம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த படத்தில் ஒரு கலைசனுக்கு கொடுக்குற பிஜிஎம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாசாக இருக்கும். அதே மாதிரி சாண்டிகம் ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு ஃபைட் சீன் வரும், ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும். அந்த ஃபஸ்ட்டு பிஜிஎம் வரும்போதே வேறு மாதிரி இருந்தது. ஆஹா என்னடா இப்படி மனுஷன் போர் அடிக்கிற மாதிரி போகிற சீனை சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டார் பிஜிஎம்மில். நல்லா இருக்கு ப்ரோ. அது 2K கிட்ஸ்க்கெலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொமான்ஸுக்காக ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காங்க படம். ஆமாம் ப்ரோ, நான் கூட அவர் கேரக்டர் ரோல் பண்ணேன். ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு தாய் மாமா கேரக்டர் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. நம்ம ஃபேமிலியோட ஒருத்தரை பார்க்குற மாதிரி தான் அவர் கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வருது, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் இருப்பார் அப்படின்ற மாதிரி.